எச்சிலார் தீண்டார் பசு பார்ப்பார் தீத்தேவர் உச்சந்தலையோடு இவை என்ப யாவரும் திட்பத்தால் தீண்டா பொருள். எச்சிலோட எச்சிலை உடையவர்கள் தீண்டார். எதை தீண்டக்கூடாது? பசுமாட்டை தொடக்கூடாது, எதையுமே தொடக்கூடாது. ஆனா முக்கியமா இதெல்லாம் தொடக்கூடாது. எதையுமே எச்சலோட தொடக்கூடாது. வாயில கைய வைக்கிறது, உடனே இங்க இது பண்றது. அவன் பசுமாட்டுக்கு ஏதோ புல்லு கொடுக்கற போது வாயில சில பேர் பல்லு தேய்ச்சுட்டு இப்படி பண்ணுவான். பசுமாட்டுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ண. பசுமாடு பகவான், 33 கோடி தேவதைகள் அங்க இருக்கு. பசுமாடு தானம் பண்ற போது ஒரு தட்ட சொல்லி கொடுக்கிறோம். பசுமாட்டை தானம் பண்ற போது பசுமாட்டினுடைய தானம் செய்ய 14 உலகத்தையும் ஒருத்தனுக்கு கொடுக்கறது ஒண்ணு. இல்ல பசுமாடு புனிதமானது. அதுல இருந்து தான் நமக்கு பால், அந்த நெய்யை வச்சுதான் ஹோமம் பண்ணி ஆகணும். பசுவுக்கு மகிமை, அது பண்ணப்படாது. பார்ப்பார்னா பிராமணனை தொடப்படாது. பிராமணனே ஒருத்தன் தொடப்படாது. உடம்பே ஒரு அவயவத்தை தொடப்படாது. தொட்டாலே தோஷம். காரணம் இல்லாம இந்த இடத்த தொடப்படாது. ஒரு கை இன்னொரு கை தொடறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் வேணும். சும்மா விளையாட்டுக்கு அதெல்லாம் தொடப்படாது. அவ்வளவு அலர்ட்னஸ் இருக்கணும் மனசுல. தீனா நெருப்பு. நெருப்பை எச்சலோட இது பண்ணக்கூடாது. ஏன்னா அக்னி பகவான். அப்புறம் தேவர்னா கடவுள், பூஜை, விக்கிரகங்கள், தேவதை. உச்சந்தலை, வாயில கை வச்சு நேர தலையில கை வைக்கக்கூடாது. இவை என்ப இதெல்லாம் கண்டிப்பா தொடக்கூடாது. இவை என்ப யாவரும் திட்பத்தால் தீண்டா பொருள். 2 தடவை வந்திருக்கு. பசு பார்ப்பார் தீத்தேவர் உச்சந்தலையோடு இவை என்ப யாவரும் திட்பத்தால் தீண்டா பொருள். எனவே எச்சிலார் தீண்டார். எச்சலோட இதெல்லாம் தொடக்கூடாது.